உங்களுடைய வாக்கு யாருக்கு அப்படின்றத அவங்க கிட்டே நம்ம கேட்க போறோம். பாராளுமன்ற எலெக்ஷன் திருச்சியில் நெருங்கிருச்சு. உங்களுடைய வாக்கு யாருக்காரு? ஐந்தாம் தமிழர் சங்கம்னு ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அவங்க பாராளுமன்ற பட்டய படிப்பு அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க. அதில் யார் பயிற்சி பெற்று வராங்களோ அவங்க என்னோட தொகுதியில் நின்றால் அவங்களுக்கு நான் வாக்களிப்பேன். ஏன்னா அந்த பட்டய படிப்பில் தமிழரின் வரலாறு, தமிழரின் கலாச்சாரம், தமிழரின் கண்டுபிடிப்பு, விஞ்ஞானம் அனைத்தையை பற்றியும் சொல்கிறாங்க. தமிழரை தான் ஆளணும் அப்படிங்கிறது என்னோட கொள்கை. அதில் யார் பயிற்சி பெற்று வராங்களோ அவங்க என்னோட தொகுதியில் நின்றால் அவங்களுக்கு நான் வாக்களிப்பேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் நெப்போலியன் பரையர், நாமக்கல் மாவட்டம். நான் 5ஆம் தமிழர் சங்கம் நடத்தும் பட்டயப்படிப்பு வகுப்பில் ஏன் இணைஞ்சேன் அப்படின்னா, சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படணும், தமிழ்நாட்டை தமிழர்கள் மட்டும்தான் ஆளணும், அதுவும் நல்ல அறிவார்ந்த தமிழர்கள் ஆளணும். அதற்கான ஒரு பயிற்சி வகுப்பு தான் நம்ம பட்டயப்படிப்பு வகுப்பு. ஸோ அதனால தான் நான் வகுப்பில் இணைஞ்சிருக்கேன். நீங்களும் சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக அந்த வகுப்பில் இணையலாம். நன்றி. என் பேர் கா சந்திரசேகர். நான் சென்னை வன்னியர். தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த பட்டய படிப்பில் இணைஞ்சேன். இந்த பட்டய படிப்பில் இணைஞ்ச பிறகு தான் தெரியுது இங்கே உள்ள மாணவர்கள் அனைவரும் நோக்கமும் ஒரே மாதிரி இருக்குது. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. 2026 தேர்தலில் நம்ம ஆட்சி அமைப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு உறுதியாக இருக்குது. நன்றி. என் பெயர் சம்பத்குமார், கோவை மாவட்டம், கொங்கு வேளாளர் கவுண்டர்குடி. தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 5ஆம் தமிழர் சங்கம் நடத்தும் பட்டயப்படிப்பு வகுப்பில் நாம் ஏன் இணைய வேண்டும்? நமது மதிப்பிற்குரிய திரு பாண்டியன் ஐயா அவர்கள் ஆய்வின் மூலம் நாம் தெரிந்து கொண்டது, நமது தமிழர் நிலத்தை அறிவும் ஒழுக்கமும் வீரமும் கொண்ட நமது கடவுள் சித்தர்கள் ஆண்ட இந்த மண்ணை கொஞ்சம் கூட தகுதி இல்லாத சுய ஒழுக்கமற்ற சினிமா கூத்தாடிகளை வைத்து ஆள வைக்கிறான் இந்திய யுத பிராமணன். அந்த வரிசையில் இப்போது கூத்தாடி விஜயும் நம்மை ஆளத் துடிக்கிறான். இந்த சூழ்நிலையில் அறிவும் ஒழுக்கமும் வீரமும் கொண்ட தமிழர்கள் அரசியல் களத்துக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட தமிழர்களுக்கான சரியான அரசியல் களம்தான் 5ஆம் தமிழர் சங்கமும் அவர்கள் நடத்தும் பட்டய படிப்பு வகுப்பும். காலம் நமக்கு அளித்திருக்கும் இந்த கடமையை தமிழர்கள் சரிவர செய்ய வேண்டும். தமிழர் நிலத்தில் தூய தமிழர் ஆட்சி ஏற்பட 5ஆம் தமிழர் சங்கத்தோடு கைகோர்ப்போம். நன்றி. அனைத்து கடவுள் சித்தர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் மணிவண்ணன். நான் சேலம் மாவட்டத்திலிருந்து வருகிறேன். என்னுடைய குடி வன்னியர் படையாச்சி. இந்த பட்டயப்படிப்பில் அரசியல், ஆன்மீகம், வரலாறு, உலக வரலாறு அனைத்தையும் பற்றி முழுமையாக விளக்கமாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதனால் நிச்சயம் அனைவரும் கலந்து கொள்ளவும், நல்லவர்கள் ஆட்சி அமைக்க இது மிகப்பெரிய வாய்ப்பாகும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் இசக்கியப்பன், ஆச்சாரிக்குடி. 5ஆம் தமிழ் சங்கம் நடத்துகிற பட்டய படிப்பில் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கேன். உண்மையான தமிழ் தேசியம், ஆன்மீகம், கலாச்சாரம், தமிழோட கலாச்சாரம், ஆன்மீகம் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்னென்னா, யூதர்கள்லாம் யார்? யூதர்கள் தான் பிராமணர்கள்ங்கிறது ஐயா தான் புரிய வச்சுருக்காங்க. 9/11 என்ன, 9/11 என்னென்ன பழிச்சடங்கள் நடந்துகிட்ருக்கு, இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் கண்டிப்பாக இது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய பாடம். இதை தெரிஞ்சால் தான் நம்ம உண்மையான தமிழ் தேசியத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வகுப்பு வந்து படிங்க. படிச்சுட்டு உண்மையான தமிழ் தேசியத்துக்கு கொஞ்சம் வலு சேருங்க. நன்றி, வணக்கம். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எனது பெயர் அடைக்கல்ராஜ் கவுண்டர். தமிழீழத்தில் தமிழினத்தை அழித்தது போன்று தமிழகத்திலும் தமிழினத்தை அழிப்பதற்கென்று திராவிடர்கள் மற்றும் பிண்டாரிகள் வகுத்த சூழ்ச்சி சதித்திட்டங்களை கட்டுடைத்த நமது பாண்டியன் ஐயா அதற்கு தீர்வு தமிழ்நாட்டை ஒரு தூய தமிழன் ஆள வேண்டும் என்பதை உணர்ந்து அதற்காக ஆளுமை மிக்க அரசியல் அறிவுள்ள தமிழனை உருவாக்க மக்கள் பிரதிநிதிகளுக்கான பட்டய படிப்பு என்ற அரசியல் பயிற்சி வகுப்பினை தொடங்கினார். ஐயாவின் கரத்தை வலுப்படுத்த நானும் அந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டுள்ளேன். அதேபோன்று நீங்களும் கலந்து கொண்டு ஐயாவின் கரத்தை வலுப்படுத்தி தமிழினம் மீண்டெழுவதில் பங்கு பெறுமாறு வேண்டுகிறேன். வணக்கம். என்னோட பேர் கோபிநாத், சேலம் மாவட்டம் அகரம் வெள்ளாஞ்செட்டியார்குடி. நான் 5ஆம் தமிழர் சங்கம் பட்டயப்படிப்பு மாணவன். பட்டயப்படிப்பில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குது, அதை நம்ம எப்படி கேள்வி கேட்கணும், அதை ஐயா எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு அறிவார்ந்த சமூகமாக உருவாகணும் நம்மளோட தமிழ் குடி மக்கள் அப்படின்றத ஐயாவோட நோக்கம். ஸோ உங்களுக்கும் அது மாதிரி விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்கள் கூட கலந்துக்கலாம், பட்டயப்படிப்பில் கலந்துக்கலாம். இணையங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஐயப்பன், வன்னியர், கடலூர் மாவட்டம். தமிழ் குடிகளின் ஒற்றுமைக்கு, தமிழ் தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற ஐயாவின் கருத்தை ஏற்றதால் வகுப்பில் இணைந்தேன். வணக்கம். என்னுடைய பேர் சோனை பாண்டி, பிள்ளைக்குடி, மதுரை. 5ஆம் தமிழர் சங்கம் நடத்தும் பட்டய வகுப்பில் நாம் ஏன் கலந்து கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு இங்குள்ள அரசியல், ஆன்மீகம், அறிவியல்,
அனைத்துமே நம்மளுடைய முன்னோர்களான கடவுள் சித்தர்கள் நமக்கு அருளியது. அதையெல்லாம் திருடி அழித்து மாற்றி வைத்து நம்மளை அடிமையாக்கி நம்மளை யோசிக்க விடாமல் ஒரு அடிமையான வாழ்க்கை வாழ வழிவகுத்து விட்டனர். அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா 5ஆம் தமிழர் சங்கம் நடத்தும் பட்டயப்படிப்பு வகுப்புகளில் கலந்து கொண்டு பயிற்சி பெற வேண்டும். இந்த தமிழகத்தையும் இந்த இந்தியாவையும் இந்த உலகத்தையும் காப்பாற்ற வேண்டும். வணக்கம், என் பேர் சந்தோஷ்குமார், ஸ்ரீவில்லிபுத்தூர் தேவர். நான் 5ஆம் தமிழர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கேன். 5ஆம் தமிழர் சங்கத்தில் ஏன் இணையணும் அப்படின்னா, நம்ம நாட்டை நம்ம ஆளணும். நம்ம தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆண்டா மட்டும்தான் நம்ம நாடு நல்ல நிலைக்கு போகும். வந்தவன் போனவனுக்கெல்லாம் நாட்டை பிடிச்சிட்டு இவன் பண்ணுவான் அவன் பண்ணுவான்னு பார்த்துட்டு இருந்ததெல்லாம் போதும். துணைப்பு மிக்க இளைஞர்கள் யார் இருந்தாலும் வாங்க. நம்ம 5ஆம் தமிழர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நியாயம், சரி, தப்பு இது மட்டும்தான். தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் தப்பு தான். காசு, பணம் அதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது.